பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்டர்ஸ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களுடைய அவரின் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் ஆபேல் ஏன் கொல்லப்பட்டான், ஏன் தேவன் ஆபேலை காயின் கொலை செய்யும் அளவுக்கும் ஏன் அவரால் ஒன்றும் செய்ய முடியல, ஏன் அவர் கைவிட்டார்? ஆபேல் அவருடைய பிள்ளை தானே, நீதியுள்ள பிள்ளை. அந்த பிள்ளையுடைய ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது பூமியில்? இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம், ஆனால் குழந்தைகள் மரித்து போகிறதும், குழந்தைகள் அதாவது வாதையிலும் வியாதியிலும் ஏதோ ஒரு குறைபாடோட ஒரு மரணத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஏன் விசேஷித்தமாக நாம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம், ஆனால் குழந்தைகள் மீது ஏன் இப்படிப்பட்டதான ஒரு வலியும் வேதனையும், குற்றமில்லாத அந்த இரத்தத்தின் மீது ஏன் இப்படிப்பட்டதான ஒரு மரணத்துக்கு எதுவான ஒரு வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள் ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அப்படி குழந்தைகள் இருக்கிறதுக்கு மனுஷங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவருக்கு, கடவுளுக்கு கண்ணே இல்லையா, ஏன் அந்த கடவுள் கைவிட்டார், இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய அவர் கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லி, கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்னு சொல்லி மனுஷன் ஈஸியாக ஆண்டவர் மேலே குற்றம் சொல்லி அவரை சபிக்கிறதும், நடக்கிற எல்லா காரியத்துக்கும் கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல், மனசாட்சி இல்லாமல் பேசுகிறதை நாம் பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. ஏன் கிறிஸ்தவ குடும்பங்கள்லேயே அப்படி தான் சொல்லுறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் ஏன் ஆண்டவர் இதை கொடுக்குறாரு, ஏன் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னா, ஆண்டவர் மேலே எது நடந்தாலும் ஒரு நெகட்டிவாக ஒன்று நடந்தால் ஆண்டவர் மேலே தான் குறை சொல்லும். அப்படி தான் கிறிஸ்தவ குடும்பங்களில் சொல்லுகிறத நான் பார்த்துருக்குறேன். பொதுவாக அப்படி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஆண்டவர் தான் செய்கிறாரு, ஏன் அவர் செய்யலை அப்படின்னு தான் நம்மளோட குற்றப்படுத்துகிறோம், கேள்வி கேட்குறோம். ஆனால் வேதத்தின்படி ஆபேல் ஏன் கொல்லப்பட்டான், ஏன் ரத்தம் சிந்தப்பட்டது, குற்றமில்லாத அந்த ரத்தத்தின் மீது ஏன் பழி சுமரப்பட்டது, ஏன் மரணம் வந்தது, ஏன் ஆண்டவரால் எதுவும் செய்ய முடியல? ஆமென் ஜோடி. அப்போ ஆபேல் கொலை செய்யப்பட்டால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் குழந்தைகள் பிறக்கும் போதே மரிச்சு போயிடுது, வயிற்றில் இருக்கும் போதே மரிச்சு போயிடுது, பிறந்து அந்த பிள்ளை ஒரு 6 மாதம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தை ஊனமாக பிறக்கிறது, மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிறது, இல்லை ஏதோ ஒரு 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 பயங்கரமான ஒரு வியாதியில், இது சுகமாக முடியாதபடி ஒரு வியாதியில், இல்லை வாதைகளில், இப்படி பைத்தியமாய் க்ளோரி உயிர் மட்டும் இருக்கும் பிணம் போல. ஸோ அப்படிப்பட்டதான குழந்தைகள் இப்படி உயிர் மட்டும் இருக்கும், ஆனால் அது ஒன்றுக்கும் உதவாத நிலையில் பிறக்கிற குழந்தைகள் க்ளோரி ஒரு 10 வருஷம் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் மறைச்சி போகிறது, சாபத்தின் பிள்ளைகளாக பிறந்து எத்தனையோ பெற்றவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். இது இப்போ வேதத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம பேசுகிறோம், ஆனால் இதே வேதனை புறச்சாதியாருடைய குடும்பங்களையும், அவங்க குடும்பத்துலேயும் நிறைய பெற்றவர்கள் அழுகிறார்கள். நிறைய சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். சாட்சிகள் சர்ச்சில் சாட்சி சொல்கிறத கேட்டிருக்கிறோம். நாங்கள் இந்துவாக இருந்தோம், அப்போ எங்களுக்கு அடுத்து குழந்தை செத்து போச்சு, 3 தடவை அபார்ஷன் ஆகிடுச்சு, 3 தடவை 5 தடவை அப்படின்னு சொல்லி குழந்தை பிறந்து மறைச்சி போச்சு, அடுத்த குழந்தை
இவ்வளோ நாள் இது அதுவும் மறிச்சு போச்சு. ஆமென் க்ளோரி. நான் ஆண்டவரை நம்பி நாங்கள் வந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு. ஆமென் க்ளோரி அப்படின்னு சொல்லி நிறைய சாட்சிகளை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். அவங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஒரு குழந்தைகள் மரித்து போகிறது, இப்படிப்பட்டதான சாபமாய் பிறக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களாம் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் வேதத்தின்படி ஏன் ஆபேல் மரித்து போனான் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஒரு குழந்தை ஒரு மரிக்குதுன்னா, ஒரு குழந்தையோட ரத்தம் சிந்தப்படுகிறதுனா, ஒரு குழந்தை சாபமாய் பிறக்கிறது என்றால், ஒரு குழந்தைக்கு ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஆமென் க்ளோரி, அடுத்தடுத்து அந்த பிள்ளையுடைய வளர்ச்சியில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை. ஆமென். ஐயோ இது மரித்து போனாலும் நலமாயிருக்கும் அப்படிப்பட்ட ஆமென் க்ளோரி ஒரு நாள்பட்ட ஒரு வியாதியில் ஒரு தினம் மரணத்துக்கு எதுவாயிடும். மெடிசனெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஜீவனை என்னதான் பாதுகாத்து வந்தாலும் அதனுடைய வளர்ச்சியில் அது முன்னேற்றத்தில் ஒரே ஒரு காரியம் கூட முன்னேறாதபடிக்கு ஏன் அது வியாதியிலே இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. முதல்ல பார்த்தீங்கன்னா, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஏற்றுக்கொள்கிற மனநிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தி நம்முடைய குற்றங்களை நம்ம அறிக்கையிட்டால், ரோரி அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தால், 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நாம் தவறு செஞ்சால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன்தான். ஆனால் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இரக்கம் போதுமே. அல்லேலூயா. ஜாதிகளுக்கு இறங்குகிற தேவன். அவருடைய சொந்த ரத்தத்துக்கு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் மரிக்கிறதும், பிள்ளைகள் சாபமாய் பிறக்கிறதும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதிகள் ஒரு மரணத்துக்கு எதுவாய் அந்த பிள்ளைகள் படுத்து கிடக்கிறதுமான அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்க மாட்டாரா? க்ளோரி. இந்த நாளிலே யாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ, தேவன் வேதத்தில் க்ளோரி ஏன் குழந்தைகள் மரித்து போகிறது? ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது குழந்தைகள் மரணங்களை குறித்து நாம் தியானித்து பார்க்கிறோமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் முக்கியமாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, க்ளோரி ஆசீர்வாதம், அல்லேலூயா, ஜெபம், வாக்குத்தத்தம், நம்முடைய தேவைக்கு அப்படி தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தேடுகிறோமே தவிர, இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அப்படி இல்லை. நல்ல நிலைமையில் க்ளோரி திருமணமாகி ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு போய் கொஞ்சம் கூட வாழ்க்கையில் திடீரென்று குழந்தைகள் மரித்து போகிறது. க்ளோரி அது வியாதியில் படுத்து கிடக்கிறது. இல்லை நல்லா பிறந்து அதுக்கப்புறமா திடீரென்று அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் அது பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ வேதத்தில் ஏன் இந்த இடத்துல ஆபேல் ஏன் மரிச்சு போனான் அப்படின்னு தியானிக்கணும். அல்லேலூயா. க்ளோரி. முதலாவது, ஆபேல் தேவனுடைய சந்ததி. தேவனுடைய பிள்ளை. ஒரு குழந்தை மரிக்குதுன்னா அது முதல் முக்கிய காரணம் க்ளோரி முற்பிதாக்களிலிருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். முற்பிதாக்கள் செய்த அக்கிரமம். அல்லேலூயா. அக்கிரமம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க செய்கிற பாவம் அவங்களோட ரத்தத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு விரோதமாக அவங்க பாவம் செஞ்சுருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய மாம்சத்துக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள். அல்லேலூயா. சொந்த மாம்சத்துக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பார்கள். அல்லேலூயா. இல்லை
அந்த குழந்தையினுடைய தாய் தகப்பன்மார்கள் அக்கிரமம் செய்திருப்பார். இதுல இந்த தலைமுறையில ஏதோ ஒரு அதிகாரம், ஏதோ ஒரு உரிமை பிசாசுக்கு கொடுத்திருக்கிறதுனால, அல்லேலூயா, அவனுக்கு நாம் கொடுத்த உரிமை நிமித்தமாய் அவனுடைய அதிகாரத்தினாலே ஜோரி நம்முடைய மாம்சத்தின் மீது அதிகாரம் எடுத்து அவன் இரத்தத்தின் வழியாய் நாம் பெறப்போகிற அந்த சந்ததி மீது அவன் அதிகாரமுடையவனாய் மரணத்தையோ அல்லது மரணத்தை போல ஜோரி வாதித்து கொண்டிருக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரமுடையவனாய் காணப்படுகிறான். அவனுக்கு நம்ம தான் அதிகாரம் கொடுக்கிறோம், நம்ம தான் உரிமையை கொடுக்கிறோம். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்பொழுது முற்பிதாக்கள் வழியாய் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. முதல் மனுஷனும் மனுஷியும் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தேவனாக கர்த்தர் அவர் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. இங்கே முதல் மரணம், முதல்ல செத்து போகணும்னா ஆதாமும் ஏவாளும் தான் மறிக்கணும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம போனதுக்கு குற்றத்தை சுமக்கிறது யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் மறிக்கணும். ஆனால் அல்லேலூயா, அவர்களுடைய சந்ததி, பரிசுத்த சந்ததி ஆவேல் மறித்து போனான். இல்லை மறிக்கணும்னா காயின் செத்து போகணும், ஆனால் இங்கே ஆவேல் மறிச்சு. அப்போ நாம் என்ன தவறு செஞ்சாலும் அது பலி செலுத்தப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த ஆவேல் கொல்லப்பட்டதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதாம் நினைக்கிறீங்களா? இல்லை, அது முக்கிய காரணம் ஏவாள். ஒரு தாய் செய்கிற பாவத்தின் நிமித்தம், ஒரு தாயும் ஒரு தகப்பனும் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அல்லேலூயா ஆபேல் இங்கு பலி செலுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு காரணமாயிற்று. அல்லேலூயா. சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு, சர்ப்பன் கொடுத்ததான அந்த உபதேசத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் அல்லேலூயா பாவம் பிறப்பித்தது. அந்த பாவத்தை அவர்கள் செய்தபடினாலே அந்த பாவம் ஜோரி பூரணமாகி அல்லேலூயா மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப இவர்கள் சாத்தான் கற்றுக் கொடுத்த பாவத்தை இவர்கள் செய்தபடினாலே, மாம்சத்தை புசித்தபடினாலே, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 1 அதிகாரம் 16-17 பார்க்கும்போது பிசாசினால் உலகத்திலிருந்து உண்டான அவனுடைய கிரியைகள் ஜோரி அவர்கள் விரும்பினபடினாலே, தேவனுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததினால், சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததினால், தன் சொந்த மாம்சத்திலே ஜோரி ஏவாள் சர்ப்பத்தோடு கூட மாம்சத்தோடு கூட சர்ப்பத்தின் மாம்சத்தோடு கூட அவள் உறவு கொண்டபடினாலே, அவள் பாவம் செய்தபடினாலே, அந்நிய மாம்சத்தோடு கூட சர்ப்பத்தோடு கூட அவள் சயனித்தபடினாலே ஜோரி அங்க ஏவாளுக்கும் சர்ப்பத்துக்கும் பிறந்த பிள்ளைதான் இது காயின். அல்லேலூயா. அவன் மனுஷன் அல்ல, அவன் சகல காட்டு மிருகங்களிலும் காட்டு ஜீவன்களை பார்த்தும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அவன் மனுஷனை போல நடமாடுகிறவனாய் பேசுகிறவனாய் அவன் காணப்பட்டான். மகா நல்ல பயசாலி. காட்டு மிருகம்னா அது எவ்வளோ ஒரு மனுஷனை காட்டிலும் அவன் பலமுள்ளவனாய் இருந்திருப்பான். அல்லேலூயா. அப்போ ஏவாள் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் ஜோரி அவனுடைய மகனை பெற்றெடுத்தாள். காயினை அவள் பெற்றெடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் மனுஷன் அல்ல, அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும், மனுஷன் இல்லை. சர்ப்பத்தோடு கூட அவள் உறவு கொண்டு, அதாவது மாம்சத்தின் வழியாய் சரீர ரீதியாய் அவள் உறவு கொண்டு பெற்றெடுத்த பிள்ளை தான் காயின். ஜோரி 1 அதிகாரம் 12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்குறோம், அந்த விருட்சத்தினுடைய கனி புசித்ததுனால தான் ஜோரி பாவம் பிறந்தது, பாவத்தை செய்தார்கள்.
நிர்வாணமாய் நின்றார்கள் அப்படின்னு அந்த கனியை சொல்லி 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 ஜனங்களே வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென் க்ளோரி. ஒரு கனியை சாப்பிட்டா உடனே குழந்தை பிறந்துருமா? பிறக்காது. கனியை சாப்பிட்டா குழந்தை பிறக்குமானா பிறக்காது. அந்த கனி எதை குறிக்கிறது? அந்த விருட்சத்தினுடைய கனி எதை குறிக்கிறது? அப்போ அந்த காயின் அந்த விருட்சத்தினுடைய கனியை சாப்பிட்டதுனால தான், ஏவாள் சாப்பிட்டதுனால தான் குழந்தை பிறந்ததா? அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. விருட்சத்தினுடைய கனியை புசித்ததுனால காயின் பிறந்தானா? சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அல்லேலூயா, சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த விருட்சத்தினுடைய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புசித்ததுனால காயின் பிறந்தானா? நான் அப்படியே சொல்கிறாங்க. அதை ஊழியக்காரனும் சரி, சபையிலும் சரி, அதை காட்டி கொடுப்பதில்லை. ஏன்னா பாதிக்கப்பட போகிறது நாம தான். ஆமீன். நம்முடைய தேவ சொன்னதான் கண்கள் மறைக்கப்பட்டு, ஆமீன் க்ளோரி, மாம்ச கண்கள் எப்போ மறைந்து போகிறதோ, நம் ஆவிக்குரிய கண்கள் எப்போ, ஆமீன், நம்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் ஆவிக்குரிய கண்களாய் நாம் பார்க்கும்போது தான் அதில் இருக்கிற மறைந்திருக்கிற ரகசியங்கள், தேவன் ஆமீன் சொல்லுகிற காரியங்கள், அதில் இருக்கிறதான எல்லா ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும். இன்றைக்கு ஆமீன் மாம்ச இச்சையினாலே ஆமீன் யோகி ஒவ்வொரு பெண்களுடைய கிறிஸ்தவ பெண்களுடைய வாழ்க்கையிலும் ஆமீன் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மரணத்தை தான் அவங்க சந்திக்கிறார்கள். காரணம் என்ன? ஆமீன் நாம் போதிக்கிறது கர்த்தருக்கு முன்பாக உண்மையை நாம் போதிக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 தான். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினாலே பரிசுத்தம் உண்டாகும். நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆனால் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு ஆமென் க்ளோரி நாம் கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? மரணம் கிடைக்கும். அல்லேலூயா. இச்சை கிடைக்கும். ஆமென். அவனுடைய கிரியைகளை கற்றுக்கொண்டு தாராளமாய் வேசித்தனங்களும் பிரச்சாரம் செய்து கொண்டு இது பூமியில பாவ சந்தோஷத்தினாலே சந்தோஷமாய் நம்ம வாழலாம். ஆனால் காயின் எப்படி பிறந்தான்? காயின் முதலாவது அந்த விருட்சத்தினுடைய கனியை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்றார். அல்லேலூயா. அப்ப ஏவாள் காயினை எப்படி பெற்றெடுத்தாள்? அப்போ ஒரு விருட்சத்தினுடைய கனியை புசித்தால் பிள்ளை பிறக்குமா? பிறக்கவே பிறக்காது. பாவத்தை செய்தால்தான், என்றைக்கு அவர்கள் பாவத்தை செய்தார்களோ, அல்லேலூயா, ஆமென் க்ளோரி, பாவத்தை செய்தாதான் பிள்ளை பிறக்கும். அதுக்காக தான் அவன் என்ன செய்தான்? ஆமென், அவர்களை மாம்சத்தில் இச்சையை உண்டாக்கி அவனுக்கு மரணத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. அதற்காக தான் சர்ப்பத்தின் மூலமாய் சாத்தான் ஆமென் அவன் கிரியை செய்தான். அவன் வஞ்சகத்துக்கு ஏவாள் ஆமென் அவள் விழுந்து போனான், அவள் வஞ்சிக்கப்பட்டான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாவம் என்றால் என்ன, வேசித்தன விபச்சாரங்கள்லாம் என்ன, கீழ்ப்படியாமல் இல்லை, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நாம் விரும்புவது கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை தான் நாம் விரும்புகிறோம். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததுனாலே, ஆமென், அங்கே ஒரு மரத்தினுடைய கனியை பறித்து சாப்பிட்டதுனால ஏவாள் ஆமென் க்ளோரி அவளுக்குள்ளாக பாவம் பிறந்ததா? அப்போ காயின் பிறந்தானா? இல்லை. அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அதுதான் சர்ப்பத்தை குறிக்குது. ஆமென் க்ளோரி. அந்த கனி எதை குறிக்குது? அவன் கொடுக்கிற கிரியைகளை அதை காண்பிக்கிறது. அப்ப ஏவாள் சர்ப்பத்தோடு கூட அவள் வேசித்தனம் விபச்சாரங்களை அவள் கற்றுக்கொண்டாள். அதன் மூலமாய் பிறந்தவன் தான் காயின். பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எதனால அவன் சகோதரனை அவன் கொலை செய்தான்? அவன் கிரியைகள்
அவை கொள்ளாதவைகளாய் இருந்ததுனால தானே அவனுடைய கிரியைகள் சாத்தான் சர்ப்பமானது மீன் என்ன கற்றுக் கொடுத்தது ஏவாளுக்கு? முதல்ல அவனுடைய மாம்சத்தை அவன் கண்களினாலே இச்சிக்க வைத்தான். அவன் ஆசை வார்த்தைகளினாலே மாம்சத்தை அவன் இச்சிக்க வைத்தான். அல்லேலூயா. அடுத்து அவன் இச்சிக்க வைத்ததை அவனுடைய ஆசை வார்த்தையினாலே அந்த மாம்சத்தை அவனுடைய சரீரத்தை அவன் இச்சிக்க வைத்து அவன் மாம்சத்தோடு கூட அவன் விபச்சாரம் செய்ய வைத்தான். ஏன் அதை சொல்ல முடியலன்னா, நம்ம கண்ணை நம்மளே குத்திக்க முடியுமா? நம்ம பிள்ளையை நம்மளே காட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு விட்டு கொடுக்காம இல்லை. நாம் ஏன் எதனால் அழிகிறோம்? ஏன் நம்ம அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ஏன் பாவத்தில் இருக்கிறோம்? இது பாவம் தெரிஞ்சும் ஏன் நம்ம விட்டுவிட முடியல? ஏன் கண்ணீர் வடிக்கிறோம்? ஏன் நம்ம பலவீனப்பட்டு போகிறோம்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மாம்ச இச்சையை விட்டு ஏன் விழுக முடியல? இதெல்லாம் காரணம் என்ன? நாம் தேவனுடைய சத்தியத்தை ஒவ்வொரு சகோதரிகளும் அறிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆமென். டோரி, இந்த மாம்சத்தை இச்சிக்கிறது கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு ஒரு கூட்ட சகோதரிகள்லாம் கிறிஸ்தவ சகோதரிகள்லாம் வாதாடிட்டு இருக்கிறாங்க. அப்பனா ஆண்டவர் ஏன் ஒரு மனுஷனை சரீரத்தெல்லாம் இப்படி அவைகள்லாம் உண்டாக்குனாருன்னு கேட்குற சகோதரிகள்லாம் உண்டு. ஆமென். டோரி, இந்த மாம்ச இச்சை தேவன் கொடுத்த உணர்வு என்று சொல்லி கர்த்தரை சுட்டி காட்டி போதிக்கிறவர்களெல்லாம் உண்டு. ஆமென். டோரி, மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் ஆசீர்வாதம் என்று சொல்லி போராடுகிற கிறிஸ்தவ சகோதரிகள் உண்டு. அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் தங்களுடைய பார்வைக்கு, தங்களுடைய மாம்ச பார்வைக்கு இது சரி, இது எனக்கு சரி என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்ம பூமியில வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் மரணம் என்பது மிகவும் கொடியதானது. நம்ம வாழ்ந்து கொண்டு போகிற நாட்களில் கூட நம்ம கூட ஒரு நாள் மறிச்சு போகிறவங்களுடைய வீடுகளில் நம்ம போய் பார்க்கும்போது, ஒரு மரணத்துக்கு நம்ம போனோம்னா அங்கே நடக்கிற சம்பவங்கள் இந்த இருதயத்தை உடைக்கும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலும் அங்கே நடந்த காரியங்கள் எல்லாம் உடைக்கும். அல்லேலூயா. ஒரு 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 மரணத்துக்கு ஒரு சகோதரி மறித்து போயிருந்தாங்க. அந்த சாவுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த பிணத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த சரீரத்தை எல்லாம் அடக்கம் பண்ணுறாங்க, எல்லாம் ஊற்றுறாங்க, எடுக்க போகிறாங்க, புதைக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டு போக போகிறாங்க. இப்போ கடைசியாக அவங்க அந்த சகோதரியுடைய கணவர் ஓடி வேறு யாருமே, எல்லாரும் அழறாங்க, பார்க்குறாங்க, கதறாங்க. ஆனால் அவங்க அந்த மனைவியினுடைய கணவன் மாத்திரம் ஓடி வந்து எல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி, ஐயோ இனிமே என் மனைவி எனக்கு எப்போ காஃபி போட்டு கொடுப்பாங்க, எனக்கு யார் காஃபி போட்டு கொடுப்பாங்க, என்னை விசாரிப்பாங்க யார், எனக்கு யார் சூதனி போட்டு கொடுப்பாங்க, எனக்கு கவனிக்க யாருமே இல்லையே, எனக்கு கவனிக்க யாருமே இல்லையேன்னு சொல்லி அந்த பாக்ஸை திறந்து நெற்றியில் மரித்து போன தன் மனைவியுடைய நெற்றியில் அவன் முத்தம் கொடுத்தான். அதை பார்த்துட்டு அந்த ஊர் ஜனமெல்லாம் கதறினது. அல்லேலூயா. கடைசி உறவு இனி நினைச்சாலும் பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே ஆவி இல்லை. அல்லேலூயா. மரித்து போனது அவ்வளோதான். எவ்வளோதான் மரித்து போன சடலத்தை நம்ம பக்கத்தில் வச்சுருக்காரு, வேறு சத்தம் இல்லை, ஆவி இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஆமென். நாம் இனி எப்படி வாழ வேண்டும்? ஏன் மரணம் வருகிறது? ஏன் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டார். தேவன் இவர்தான் என்று சொல்லி, தேவன் ஒருவரே என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டிருந்தார். என்னதான் ஊழியர் செய்தார்கள், அநேகரை கர்த்தருக்குள்ளாக ஆதாயப்படுத்தினார். ஒரு நாள் நாமும் மறிக்க தான் போகிறோம். ஏன் எனக்கு மரணம் வருது? நான் ஏன் மறிக்க போகிறேன்? நான் என்ன செஞ்சேன்? நான் ஒன்றும் செய்யலை. ஆனால் எனக்கு முன்னால்
எனக்கு முற்பிதாக்கள் என்று சொல்லுகிற ஆமென் தாயானவள் ஆமென் அவள் செய்த பாவத்தின் நிமித்தமாக நிரந்தரமாய் ஆமென் குளோரி உங்களுக்கும் எனக்கும் மரணத்தை ஆமென் கொண்டு வந்துட்டான். ஒரு சகோதரிக்கு இருக்கிறார், ஏவாள் பாவம் செஞ்சான், அந்த பிளட் லைன்லேருந்து வருது இந்த இச்சைகள் எல்லாம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு கீழ்ப்படிந்து நான் அதனுடைய கிரிகளை செய்து தானே ஆகணும். அதை நான் ஒன்றும் பண்ண முடியாதேன்னு வழக்காடுகிறான், வாதாடுகிறான். ஐயோ, நான் மரணத்துக்கு நான் மறிக்க போகிறேன், எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, ஆண்டவர் தேவன் எனக்கு கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணுமேங்கிறதானே குளோரி. அவருடைய கட்டளைக்கும் வார்த்தைக்கும் அவள் கீழ்ப்படிஞ்சு வராம அவள் தன்னுடைய மாம்ச இச்சைக்கு வைத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அதில் அனுபவிக்கிறதுலே அவள் சந்தோஷப்பட்டு இவ்விதமான வார்த்தைகளை சாத்தானுக்கு சாதகமாய் பேசி அவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? சத்தியத்துக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவன் இருதயத்தை அவன் வஞ்சித்து அவர்களை மனக்கண்களை அவன் கூடாக்கினதற்கு தான் இருக்கிறான். அல்லேலூயா. குளோரி. ஏவாள் சர்ப்பத்தோடு கூட அவள் உறவு கொண்டு தன் பரிசுத்த கற்பை அவள் இழந்து போனாள். அல்லேலூயா. அதி நிமித்தமாய் பிறந்தவன் தான் காயின். சர்ப்பம் என்கிற காட்டு மிருகமும் குளோரி ஏவாளும் உள்ளே இருக்கிறது யாரு? சர்ப்பம் என்கிறது ஒரு காட்டு மிருகம் தான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிறது பிசாசு, சாத்தான். அல்லேலூயா. அவளை தந்திரமாய் வஞ்சித்து பரிசுத்தமான ஒரு மகளை ஆண்டு தேவ மனுஷி நீங்களும் நானும் இன்னைக்கு மாம்ச சாயல்ல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய சாயலையும் அவருடைய மகிமையும் அவருடைய கிருபையும் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் தோட்டத்திலே ஏவாள் மாம்ச சாயலாய் மாம்ச ரூபத்தோடு கூட அவள் இல்லை. அவள் மகிமையின் சாயலாய் அவள் தேவனாகிய கர்த்தர் ஆதாமும் ஏவாளையும் அவள் சிருஷ்டித்தார். அவனா என்னன்னு தெரியாது, நிர்வாணமாக இருக்கிறாங்க, வெட்கப்படாது இருந்தார். ஸோ அவ்வளோ ஒரு தேவன் உண்டாக்கின ஒரு மகிமையின் சாயலில் இருக்கிற அவருடைய மாம்சம் மண்ணுக்கு மாம்சமாய் மாறி போனது. மகிமையின் சாயலில் இருக்கிற அவர்களுடைய சரீரம் மண்ணுக்கு சமானமாய் மாம்சமாய் மாறி போனது. இன்னைக்கு நாம் மாம்சமாய் இருக்கிறோம். மகிமையின் சாயலுக்கு வருவதற்காக சொல்லப்படுகிறதான திரும்பமாய் அவருடைய கட்டளைகளை நாம் கூறினாலும் நாம் சொன்னாலும் எனக்கு மாம்ச வாழ்க்கை தான் வேணும், நான் மாம்சத்துக்குள்ளாக தான் நான் வாழணும், மாம்ச சிந்தையில தான் நான் வாழணும். மரணம் என்பது பயம் இல்லாமல், சரீர மரணம் வந்தால் எனக்கு என்ன, ஆத்மா மறிச்சு போனால் எனக்கு என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்? மாம்ச இச்சையில் சந்தோஷமான எனக்கு பிடிச்ச ஆபாச படம் பார்க்கணும், சினிமா பார்க்கணும், கெட்ட வார்த்தை பேசணும், என் இஷ்டம் போல நான் நடக்கணும். அல்லேலூயா. எல்லாம் வாழலாம். ஒரு கிறிஸ்தவ சகோதரிகள் எல்லாம் வாழலாம். ஆனால் அவர்கள் பிச்செடுக்கிற பிள்ளைகள் மீது நிச்சயம் மரணம் வரும். நான் சுய இஷ்டப்படி, தான் விருப்பப்படி, தான் விரும்புகிறபடி வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டார். தேவன் கட்டளையை கொடுத்தாரு, நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். கோரி நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். அவள் ஆசைப்பட்டான். அவளுக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும். ஒவ்வொரு கிறிஸ்தவ பெண்களுக்கும் தெரியும், சகோதரிகளுக்கு தெரியும். ஆனால் நாம் ஏன் பரிசுத்தமாய் வாழ முடிவதில்லை? காரணம் என்ன? அப்படி சுய விருப்பத்தில் வாழ்கிறவங்க பிள்ளையை பெற்றெடுக்காமல் இருந்தால் நல்லது. ஏன்னா நான் விரும்பி நாம் திருமணம் செஞ்சுக்கிறோம், அது நிமித்தமாய் செய்த பாவத்தை நிமித்தமாய் அந்த அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் மீது அந்த பாவம் சுமருகிறது என்கிற சத்தியத்தை அறிந்தும் இன்றும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் காணப்படுகிறோம். இல்லை, நான் ஒன்றும் செய்யலை, நான் என்ன செஞ்சேன்? இவர்களுக்கு பிள்ளையா பிறந்து நான் செஞ்சேன், அம்மா அதையே நான் சுமக்கணும். அல்லேலூயா. இந்த அவர்களுடைய பிதாக்கள் வழியா, அவங்க தகப்பன் வழியா
அமீன் க்ளோரி. தாத்தா வழியாய் பரம்பரை பரம்பரையாய் தலைமுறை தலைமுறைக்கும் அமீன் விபச்சாரத்தை செய்திருப்பாங்க, வேசித்தனத்தை செய்திருப்பாங்க. அல்லேலூயா. இல்லை தாய் வழியாய் அவங்க குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையா. ஸோ அந்த ரத்தத்தின் வழியாய் அமீன் க்ளோரி அந்த சாத்தான் அமீன் க்ளோரி அவர்களே ஆளுகை செய்திருப்பாங்க. அப்போ அந்த அந்த ரத்தத்தின் வழியாய் வந்து அந்த விபச்சார வேசித்தன கிரியைகள் பாவத்து நிமித்தமாய் அந்த பிசாசுகள் அந்த சந்ததியை அழிக்கும், வாதிக்கும். அதுக்கு அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயோ எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமைஞ்சாச்சு, இனிமேல் அவ்வளோதான், நான் சந்தோஷமாக நான் வாழ்வேன், அமீன் க்ளோரி இஷ்டப்படி அமீன் க்ளோரி நான் வாழ்வேன், எனக்கு நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும், அவன் எப்போல்லாம் எனக்கு தேவையோ அப்போல்லாம் நான் ஆண்டவரை போய் தேடுவேன், அவன் எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் போய் ஆண்டவரை நான் தேடுவேன், அமீன் நான் சந்தோஷமாக இருக்கும்போது நன்மையெல்லாம் நான் அனுபவிப்பேன், அடி விழும்போது தான் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு வேதனை, ஏதோ ஒரு நஷ்டம் வந்துடுச்சு, அப்போ தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம சொல்லலாம். இப்படி தான் கிறிஸ்துவ சகோதரிகளுடைய வாழ்க்கை போகுது. ஐயோ நான் இழந்துட்டேன், ஏவாள் வஞ்சித்துட்டான், வஞ்சித்துட்டான், கற்பை அழிச்சிட்டான். அல்லேலூயா. பரிசுத்தமான மாம்சத்தை மகிமையின் சாயில இருக்கிற மாம்சத்தை மாம்சமாக அவன் மாற்றிட்டான், மாம்ச சிந்தையில் கொண்டு வந்துட்டான், மரணத்தையும் கொண்டு வந்துட்டான், அவன் ஜெயம் எடுத்துட்டான், அவனுடைய மகனை பெற்றெடுத்துட்டான். அல்லேலூயா. சரி, அப்போ ஏவாள் என்ன செய்யணும்? ஏவாளுக்கு தேவனாகிய கர்த்தராக நம்மை கொடுத்திருக்கிறார், துணையாய் கொடுத்திருக்கிறார். ஒரு பரிசுத்தமாக இருந்தாங்க. ஆமென் க்ளோரி. எங்கே இருந்தாங்க? தேவனுடைய தோட்டத்தில் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் மறுபடியும் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா மறுபடியும் நாம் எப்படி இருக்கணும்? ஆமென் க்ளோரி. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். திரும்பவும் பிசாசினால் உண்டான அந்த பாவம், புண்ணியவான் 2:16-17 சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாவம், அவனால் அவன் பிறப்பிக்கப்பட்ட அந்த பாவத்தை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூன்றையும் நாம் ஜெயம் எடுத்தால்தான் மறுபடியும் நம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம போக முடியும். இது வழக்காடுகிறவங்க வழக்காடட்டும், அல்லேலூயா, ஆமென். ஆனால் அங்கே தேவனுடைய தோட்டத்துக்குள்ளே அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட நாம் இருக்கணும்னா மாம்சத்தை நாம் மேற்கொள்ளணும், மாம்சத்தை நாம் ஜெயிக்கணும், மாம்ச இச்சையை நாம் ஜெயங்கொள்ளுகிறவங்களாய் நாம் மாற்றணும். ஜெயங்கொன்னாதான் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல. ஜெயங்கொள்ளணும். இதான் சத்தியம். பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாகறதுனால கிடைக்கிற பலன் என்ன? நித்திய ஜீவன். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம்னா பரிசுத்தமாய் நாம் வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியே ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன். ஆமென் க்ளோரி. எப்படியோ ஒருவருடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுக்கப்புறமா போகிற வாழ்க்கை வழியிலெல்லாம் நமக்கு நடக்கிற நஷ்டங்கள், கஷ்டங்கள், மரணங்கள், நம் உயிரோடு இருக்கும்போதே நமக்கு ஒரு மரணம் நிச்சயிக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. நான் செய்கிறனாலும் அது எனக்கு ஒரு சாபமாய் நிச்சயிக்கப்பட்டாயிற்று. தேவன் அதை கொடுக்கல, மரணத்தை. ஆதாமுக்கும் ஏவானுக்கும் தேவன் மரணத்தை கொடுக்கல. அவர்கள் செய்த கிரிகளுக்கு தக்க பலனால் வந்த நியாய தீர்ப்பு தான் மரணம். சர்வம் அதை தந்திரமாய் கொண்டு வந்தான். அந்த மாம்சத்தை அவன் புசிக்கணும். அவனுடைய மண் அவனுக்கு சொந்தமாகணும். அல்லேலூயா. ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகக்கூடாதுன்னா இவங்க மாம்சத்தை புசிக்கணும், மாம்ச இச்சையில விழணும், ஆபத்தை இவங்க செய்யணும். அதனாலதான் சர்ப்பத்தோடு கூட அவன் தன் கற்பை இழந்தபடினாலே, அவள் சர்ப்பத்தோடு கூட அவன் கிரிகளை கற்றுக்கொண்டு அவள் விபச்சாரம் செய்தபடினாலே, அல்லேலூயா, காயின் பிறந்தான். அப்ப அவனுடைய கிரியைகள் பாருங்க,
ஆபேலை ஆதாம் ஏவாளை அறிந்த பிறகு ஆபேலை பெற்றெடுக்கிறான். அப்ப அந்த சர்ப்பம் ஏவாளை எப்படி வஞ்சித்து அவள் கற்பை அழித்தானோ, அவருடைய பரிசுத்த சந்ததி தேவனால கிருபை பெற்ற பிறகு ஆதாம் ஏவாளை அறிந்து ஆபேலை பெற்றெடுத்த பிறகு அவனுடைய கிரியைகள் அப்படியே என்ன செய்து அவள் பெற்றெடுத்த பரிசுத்த சந்ததியா இருக்க நீதியுள்ள பிள்ளை ஆபேல் கொலை செய்தான். அதே மாதிரி வஞ்சித்து வயல்வெளிக்கு கொண்டு போய் ஆபேலை அவன் கொலை செஞ்சுட்டான். இதுதான் அவனுடைய வேலை. தேவனுடைய பிள்ளைகளை அவன் கொல்லணும், ஒரு தேவனுடைய பிள்ளைய வஞ்சிக்கணும். அல்லேலூயா. அது எந்த விதத்துல நம்ம, அதாவது மாம்சத்துல, மாம்ச சிந்தையில, மாம்ச பார்வையில க்ளோரி இது சரி இது சரி அப்படின்னு சொல்லி சிந்திக்க வைத்து அதன் மூலமாய் அவன் தன்னுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்றான். இன்னும் கேட்டா, தேவன் எந்த பெண் பிள்ளைகளை, தேவன் யாரை முன்குறிக்கிறாரோ அந்த சகோதரிகளுடைய வாழ்க்கையில ஏற்கனவே க்ளோரி அவருடைய மாம்சத்தின் வழியாய் தன்னுடைய காரியத்தை திட்டமிட்டு வஞ்சித்து லாக் பண்ணியிருப்பான். வெளியே வர முடியாதபடிக்கு. ஒன்று திருமணத்துக்கு முன்பு, திருமணத்துக்கு பின்பு. அல்லேலூயா. என் பார்வைக்கு இவங்க நல்லவங்க, என் பார்வைக்கு இவங்க அழகா இருக்காங்க, இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். க்ளோரி. ஸோ பார்த்து 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 திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணத்துக்கு பின்பு வருகிறதான கஷ்டங்கள், வேதனைகள், சாபங்கள் ஏராளம். திருமணத்துக்கு முன்பு க்ளோரி விரும்புகிறபடி திருமணம் செய்து கொள்கிறதா. அப்ப திருமணம் என்கிறதான பந்தத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் உண்டாக்கவில்லை. பாவத்தை செய்து ஒரு சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் உண்டாக்கவில்லை. பாவத்தை மனுஷருக்குள்ளாக தேவன் க்ளோரி உண்டாக்கவில்லை. அவர் பாவத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, பாவத்தை செய் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தம். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவர் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார். கிருபை மட்டும்தான் நம்ம பெற்றோம். க்ளோரி. நம்ம நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நாம் புசித்து மாம்சத்தை நம்ம பொசித்து மாம்சத்தை இச்சித்து நாம் பாவம் செய்தாலும் கிறிஸ்தவர்கள் ஒரு திருமணம் அப்படின்றது தான் வாழ்க்கையே. திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழணும், இதுதான் சட்டம், இதுதான் பிரமாணம், இப்படிதான் வாழணும். க்ளோரி. ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டா, மெச்சூர் ஆகிட்டா, ஒரு குறிப்பிட்ட காலம் அவளை கல்யாணம் செஞ்சு கொடுத்துடணும். இதுதான் மனுஷர்கள் உண்டாக்கி கொண்ட சட்டம். பெண் கொடுத்து க்ளோரி, பெண் கொண்டு, இப்படி புறஜாதியாருக்குள்ளே இருக்கிற பிரமாணத்தின்படி வாழ்வது தான் கிறிஸ்தவர்களுடைய பிரமாணமாய் மாற்றி கொண்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு தலைவிதி, உன் தலையெழுத்து உன் தலைவிதி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சத்தியத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் அழிச்சுக்கிட்டோம். ஏவாள் அவருடைய வாழ்க்கையை அவள் தான் அழிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கி நான் போய் ஏவாளா போய் கேட்க முடியுமா? முன்னால தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு, முன்னால தான் என் ரத்தத்துக்குள்ளே பாவம் இருக்குது, நீ செஞ்சதுனால தான், நீ செய்யாமல் இருந்தால் நான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரலோகத்தில் வேணா போய் கேட்கலாம். உன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நானும் இதே மாதிரி பட்ட பாடு வேதனை தெரியுமா உனக்கு அப்படின்னு போய் கேட்கலாம். ஆனால் நடந்தது தான், வந்தது தான், நஷ்டம் வந்தது தான், வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனையும் வலியும். அல்லேலூயா. நேவாள், நான் தான் பாவம் செஞ்சேன், இந்த பிள்ளையை ஏன் மறிச்சு போச்சு, குற்றமில்லாத அந்த ரத்தத்தின் மீது க்ளோரி அவ்வளோ ஒரு கோபம் கொண்டு அவளை திட்டபடி ஏவாளையும் கொன்னுட்டான், ஆதாமையும் கொன்னுட்டான். அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க செத்த பிணம் தான். மகிமின் சாய்வு ரூபத்தையும் க்ளோரி அவர்கள் இருந்து தேவனுடைய தோட்டத்துக்குள்ளாக இருந்து துரத்தப்பட்டு வெளியே வந்து மரணத்தை வாங்கி கொண்டு வெளியே வந்து அவங்க இருந்து பிரயோஜனம் என்ன, அவங்க உயிர் இருந்து பிரயோஜனம் என்ன?
ஹல்லேலூயா. ஆமென். மரணம் தான். மரித்தவர்கள் சரீர மரணத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஆத்ம மரணம், ஆத்மாவுக்கும் மரணத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவன் இறுதி என்ன பிரயோஜனம்? இப்போ ஆபேல அவன் பழி வாங்கினான், அவன் கொலை செய்தான், அவன் ஜீவன் எடுத்துக்கொண்டான். அவனுடைய மாம்சம், ஆபேலுடைய மாம்சம் மண்ணுக்கு போனது. ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கதறுது. அப்போதான் அவன் பார்க்குறான், நான் தானே, ஓ இதுதான் மரணமா, ஓ மரணம்னா இதுதானான்னு சொல்லி அப்போதான் தன் பிள்ளைக்கு வருகிற மரணம், நான் குழந்தை மரிச்சு போயிருக்கிறது, நான் பெற்றெடுத்த பிள்ளை, ஹல்லேலூயா, கர்ப்ப வேதனை, அந்த பிள்ளைய மரிச்சு போயிருக்கிறது, அந்த குழந்தையை பார்த்து கண்ணீர் விட்டுறான். அப்போ காயினை பார்த்து எப்படி அவன் பார்த்துருப்பாங்க, யோசிச்சு பாருங்களேன். அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே உண்மை. அப்போதான் முதல்ல நடக்கும்போது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன் அவன் ஆதாமோடு கூட தன் சொந்த மாம்சம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறான். ஆதாமும் ஏவான் தான் மனுஷன் மனுஷியோடு கூட சேர்வதுதான் அது நியாயம். ஹல்லேலூயா. ஏவாள் சர்ப்பம் ஏவாளை அவருடைய சரீரத்தை இச்சித்து, அவருடைய மாம்சத்தை இச்சித்து அவருடைய கற்பை அழிக்க வேண்டும். இதுதான் சர்ப்பத்தோடு கூட திட்டம், சர்ப்பத்துக்குள்ளாங்க இருக்க சாத்தானுடைய திட்டம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அந்நிய ஜாதியோடு கூட, தேவனை அறியாதவர்களோடு கூட, ரட்சிக்கப்படாதவர்களோடு கூட ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான பிள்ளைகள் மரிப்பதற்கோ அல்லது சாத்தான் எந்தவித உரிமை எடுப்பதற்கும் ஒரு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ ஏவாள் பாருங்களேன், இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு நான் சொல்கிறேன், ஆனால் என் பார்வைக்கு ரட்சிக்கப்படாத ஒரு ஒரு மனிதன் இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என் பார்வையில். ஆனால் முதல்ல ஒரு கிறிஸ்தவ பெண் எப்படி நினைக்கணும், நாம் எப்படி தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறோமோ அதுபோல நமக்கு கொடுக்குற வாழ்க்கை துணை அப்படி இருக்கணும். தேவனுக்காக ஆமென் க்ளோரி, அவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனை ஆமென் க்ளோரி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவங்க அப்படிங்கிற பார்வையில் தான் அவங்க போகணும், ஆவிக்குரிய பார்வையில் தான் நம்ம போகணும். ஆனால் சுத்தமுள்ள அவருடைய மகளை, தேவனுடைய பிள்ளைய அவன் ஒரு மிருகம், அவன் கிரிகளெல்லாம் காம உணர்வு, அவனோட உணர்ச்சிகள், அவனுடைய ஆசைகள் எல்லாமே அவனுக்கு காட்டு மிருகம், காம வெறி கொள்ளுகிறவன், அவன் மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. அந்த மிருகத்தை பயன்படுத்தி சாத்தான் அவனுடைய இச்சையை அவன் என்ன செஞ்சான், ஏவாளுடைய மாம்சத்தை இச்சித்து அவன் கற்பழித்தான். அவன் சாத்தானுடைய மகன், சாத்தானுடைய வித்து தான் காயின். அப்ப அவனுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி ஆதாம் அவளுக்கென்று துணையாய் அவர் கொடுத்தார். ஒருவேளை ஆதாமோடு கூட இப்படி செஞ்சிருந்தா, சரீரத்தோடு கூட அவர் சேர்ந்திருந்தா மாம்சத்தை க்ளோரி, இந்த அளவுக்கு ஒரு தண்டனை வந்திருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் ஆதாமோடு கூட சரீரத்தில் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனால் தேவனால் உண்டானது அல்ல, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பரி, பாவம் என்பது தேவனால் உண்டானது. ஆனால் தேவன் தான் இப்படிப்பட்டதான உணர்வுகளை தரார். பாவத்தை தேவனால் தான் நமக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லி தேவனை சாதகமாக வைத்து தன்னுடைய தன் மாம்சத்துல இச்சைகளினாலே நிரப்பப்பட்டு, சிந்தனைகளினாலே அசுத்தமான காரியங்களை க்ளோரி இச்சைகளினாலே நிரப்பப்பட்டு அவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறோம், செய்கிறோம். தேவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மதமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் தேவனால ஒன்றும் செய்ய முடியல.
கர்ப்பத்துக்கு அதிகாரத்தை யார் கொடுக்குறோம்? ஏவாள் தான் கொடுத்துட்டான். அப்ப என்னுடைய மகன் அவனுடைய மகனை வைத்து அவன் தேவனுடைய சந்ததியை அவன் அழிக்க அவன் எழும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் செய்த கிரியைக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலியாய் அமேன் க்ளோரி ஆபேல் பழி வாங்கப்பட்டான். ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டது. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் திருமணமாகிற சகோதரிகளும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். ஏன் கண்ணுக்கு அழகா இருக்கிறவங்க, ஏன் பார்வைக்கு இவங்க அறிவுள்ளவங்க, ஏன் பார்வைக்கு இவங்க வசதியானவங்க, அவைங்களுடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள் பார்த்து திருமணம் செய்து கொள்ளாதபடி, அல்லது திருமணத்துக்கு முன்பு அவைங்களுடைய இவங்களுடைய மாம்சம் அழகா இருக்குது, என் கண்ணுக்கு இச்சிக்கப்படத்தக்க இருக்குது, நான் இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா நான் நல்லா இருப்பேன். திருமணம் மாம்சத்தின் வழியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில அமைகளோரி நம்மளா தேடிக்கொண்ட வாழ்க்கையில அமைகளோர் நிச்சயம் ஏற்கனவே மரணத்தை மறித்து போயிருக்கிற நாம் நித்திய மரணத்தை ஆத்மாவுக்கு நாம் வாங்கி கொள்ளாதபடி நாம் செய்கிற தவறு நிமித்தமாய் குற்றமில்லாத நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் மீது விழுந்திருக்கிற அந்த சாபங்கள், சாத்தான் எப்பொழுதும் அதிகாரம் உடையவனாய் பிள்ளைகளை மீது அவங்களுடைய மாம்சத்தை மீது எது வேணாலும் ஆளுகை செய்கிற அளவுக்கு நாம் தேவனுடைய கட்டளைக்கு மீறி நாம் செய்கிறதான காரியங்கள் கீழ்ப்படியாமைகள். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமில்ல சகோதரிகளாக இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சம், என்னுடைய மாம்சம் பரிசுத்தத்தை விரும்பணும். அவன் ஒருவேளை திருமணத்துக்கு தேவனுடைய கட்டளைக்கு க்ளோரி விரோதமாய் நாம் கீழ்ப்படியாமல் ஒவ்வொரும் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி சாத்தான் க்ளோரி எப்படி வேணாலும் அவன் வழி வச்சிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு, அவருடைய கிருபை, தேவனுடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள் என்று சொல்லி தேவன் நமக்கு உணர்த்துகிற ஒரு நேரம். நமக்கு ஒரு கிருபை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய கண்களை, மாம்ச கண்களை அவர் தெளிய வைத்து விழித்து கொள்ள வைத்து ஜாக்கிரதையாய் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை மீட்டு கொள்ளும்படிதான். அல்லேலூயா. அதன் மூலமாய் ரட்சிப்பை உண்டாக்கி மீட்பை உண்டாக்கும்படிதான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிருபை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இது போதாதா? அல்லேலூயா. இனி இப்படிப்பட்டதான நான் இப்படிப்பட்டதான சத்தியத்தை அறியாதபடிக்கு அல்லேலூயா ஏவாளை போல பாவத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் தேடிக்கொள்ளாதபடிக்கு அது நிமித்தமாய் வருகிற சாபங்கள், மரணங்கள், குழந்தை பலிகள், நான் பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கும். என் வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன நோக்கத்தோடு கூட என்னை அவர் சிருஷ்டித்தாரோ அவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவருடைய வழிகளிலே கட்டளைகளிலே நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயமாய் அல்லேலூயா தேவனாகிய கர்த்தருடைய கிருபை நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா. ஏற்கனவே நம்முடைய ரத்தத்துல பாவம் இருக்குது. அந்த ரத்தத்தின் வழியாய் சாத்தான் நம்மளை நம்முடைய பிள்ளைகளை உரிமை எடுத்து சாபத்தை கொடுக்குறான், வியாதியை கொடுக்குறான். ஏற்கனவே மறிச்சு போயிருக்கிறோம் மாம்சத்துல. இதுல ஆத்ம மரணம் வேற. அல்லேலூயா. ஆத்ம மரணம் என்ன? தேவனுடைய கட்டளையே க்ளோரி மீறுவது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும்போது நமக்கு ஆத்ம மரணம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், திருமணத்துக்கு பின்போ திருமணத்துக்கு முன்போ அப்படிப்பட்டவதான க்ளோரி மீறுதல் நிமித்தமாய், கீழ்ப்படியாமல் நிமித்தமாய் அந்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில அது கிறிஸ்தவ சகோதரியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, விவிதமான மரணங்கள் உண்டாகும். ஒன்று வயிற்றிலேயே குழந்தை மறிச்சு போகிறது, அபார்ஷன் ஆகிறது. அல்லேலூயா. அவனுடைய நோக்கம் எல்லாம் அவருடைய பரிசுத்த கற்பை அழிக்கணும். அந்த
அந்த கர்ப்பத்துக்குள்ளாக பரிசுத்த சந்ததி உருவாக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் விசேஷித்ததுமாய் தேவன் உருவாக்குகிற அவன் சித்தமுள்ள பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய கற்பை அவன் குறிவைப்பான். அல்லேலூயா. ஒரு சந்ததி உருவாகக்கூடாது என்பது அவனுடைய நோக்கம். அப்படியே உருவானாலும் அந்த பிள்ளைகளை கருவிலே அழிக்கிறது, குறைகளை உண்டாக்குறது. அப்படியே பிறந்து விட்டாலும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மூல வளர்ச்சி இல்லாமல் இருப்பது, உடல் ஊனம், சரீர ஊனம், இல்லை நாள்பட்ட வியாதியில் ஏதோ ஒன்று சாபம், நீங்காத ஒரு சாப கொடுமை க்ளோரி அதை கொடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரமுடையவனாக இருக்கிற காரணம் என்ன? அன்றைக்கு ஏவாள் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்தான். அவனுடைய மாம்சத்தை அவன் இச்சித்தபடினாலே, அந்நிய மாம்சம், நாட்டு மிருகத்தினுடைய சரீரத்தோடு கூட அவன் இச்சித்தபடினாலே, அவன் கற்றுக் கொடுத்த அவன் விபச்சாரங்களை, கிரியைகளை அவள் மனப்பூர்வமாய் தன் முழு இருதயத்தோடு கூட அது ஒப்பு கொடுத்து அவள் செய்தபடினாலே, புசித்தபடினாலே க்ளோரி இங்கே ஆபேல் கொல்லப்பட்டான் என்று சொல்லுவார். வழி செலுத்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். செய்கிற பாவத்துக்கு இங்கே ரத்தத்தை நம்ம சிந்திட்டோம்னா நிச்சயம் நமக்கு மீட்பு உண்டு. அல்லேலூயா. ஐயோ நம்ம கஷ்டப்படுறோமே, நம்ம ஏன் அவ்வளோ வேதனைப்படுறோம், ஐயோ இது நீங்கவே அதான் அப்படின்னு போகிற பாதையில் நமக்கு ஒரு நிச்சயம், நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். ஏன்னா நான் செய்த தவறுக்கு இங்கே நான் ரத்தத்தை சிந்திருக்கிறேன். ரத்தத்தை சிந்தி கொண்டு போயிருக்கிறோமா, நம்ம கிருபைக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. ஆபேலை அவன் கொண்டுலாம், ஆனால் அடுத்து தேவன் ஒரு சந்ததியை அவரால் உண்டாக்க முடியும். அவர்தான் பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்து அவருடைய சந்ததி என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஏவாளுக்கு சேர்த்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் எனக்கு ஆபேலுக்கு பதிலாக அவர் என்னை நினைத்தருளி எனக்கு சேர்த்தை கொடுத்தார், எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எந்தவித சூழ்நிலையில் கடந்து போயிருந்தாலும் சரி, அல்லேலூயா, குழந்தைகளை பழி வாங்கின பழி தீர்த்து கொண்ட, வஞ்சித்த, கொலை செய்த அந்த சர்ப்பத்தை க்ளோரி அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தந்திரத்தை ஒவ்வொரு சகோதரியும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புத்தியுள்ள ஸ்ரீயாய் இருக்க வேண்டும், ஞானமுள்ள ஸ்ரீயாய் இருக்க வேண்டும். மாம்சத்தை இச்சிக்கிறது, கண்களினாலே இச்சித்து அதை அடைய வேண்டும் என்று சொல்லி, அல்லேலூயா, ஒவ்வொரு விதத்திலும் போய் சத்துருடைய வலையில சிக்குண்டு வஞ்சித்து தன்னுடைய வாழ்க்கை இழந்து போகாதபடி, அவருடைய சந்ததியை இழந்து போகாதபடிக்கு, அவருடைய பிள்ளைகள் மரணத்துக்கு எதுவாய் கொண்டு போகாதபடி அல்லது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு தப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருடைய கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஏவாள் இப்போ ஏவாளுடைய குழந்தை ஆபேல் மரிச்சு போச்சு. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்? இப்போ சத்துரு அப்படி சந்ததி மேலே அவன் கை வச்சுட்டான். நாள்பட்ட வியாதியில் ஏதோ ஒரு பலவீனத்தை, ஒரு வியாதியை அவன் அதிகாரமுடையவனாய் குழந்தைகள் மீது அவன் பழி தீர்த்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிற கிறிஸ்தவ சகோதரிகள் என்ன செய்யணும்? ஐயோ, என் குழந்தை சுகமாகணும், என் குழந்தை இப்படி வேதனைப்படக்கூடாது. அது முதலாவது தேவனுக்கு முன்பாக நாம் பாவத்தை அறிக்கையிடணும். ஆண்டவரே, இது என்னுடைய தவறு, முழுவதும் என்னுடைய தவறு. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாய் என் நிமித்தமாய் வந்த தவறு. இல்லைனா தேவனுக்கு உண்மையாக இருந்து இப்படிப்பட்டதான க்ளோரி ஒரு வேதனைகளை சுமந்து போகிற ஒரு தாயாய் இருப்பீர்களானால், இருப்போமானால், அல்லேலூயா, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை, அல்லேலூயா, மோசையை போல நம்மீது க்ளோரி என்னை கொன்று போய், ஆண்டவரே, இது நான் செய்த தவறு, அந்த பாவத்தை நம் மீது சுமந்து கொண்டு அவருக்கு முன்பாக, ஆண்டவரே, என்னை மன்னியும்,
இரத்தத்தின் வழியாய் முற்பிதாக்கள் வழியாய் வருகிற இந்த சாப வல்லமைகளை கர்த்தர் முறியடித்து என் பிள்ளைகளை சுகமாக்கித்தார், என் குழந்தைகளை சுகமாக்கித்தார். இந்த வியாதி கர்த்தர் சுகமாக்கும், ஒரு தழும்புகளால் சுகமாக்கும் என்று சொல்லி ஆமென். குளோரி. முதலாவது செய்த பாவத்தை ஆமென் ஒப்புக்கொண்டு அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து தேவனுடைய கட்டளைகளுக்கு அவன் திரும்பவாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த தாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது திரும்பவும் தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய கருத்துக்குள்ளாக, தேவனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியும் பொழுது அவன் ஏதோ பிள்ளை சுகமாகணும்னு அந்த நேரத்துக்கு மாத்திரம் ஏமாற்றுகிற ஒரு தாயை இருக்கக்கூடாது. தன்னை முழுவதுமாய் அவன் ஒரு குழந்தை சுகமாகணும்னா அவள் முழுவதும் தன்னை தேவனுக்கு அவள் தாய் அர்ப்பணிக்க வேண்டும். ஏவாள் முழுவதும் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில வியாதியுள்ள பிள்ளைகளையோ இல்லை மரணத்துக்கு எதுவாக இருக்கிற பிள்ளைகளையோ இல்லை அபாஷனான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு தாயோ, எனக்கு மறுபடியும் தேவன் ஒரு சந்தையை கொடுக்கணும், ஒரு குழந்தையை கொடுக்கணும்னு குளோரி போய் கொண்டிருக்கிற ஒரு சகோதரியோ, அல்லேலூயா, எனக்கு குழந்தையே இல்லை, நான் மலடா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிற ஒரு சகோதரியோ, எவ்வித ஒரு பாதையில் கடந்து போனாலும் ஐயோ சாபமான ஒரு பிள்ளையை நான் சுமக்கிறேன், எனக்கு விடுதலை வேணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம் முதலாவது அந்த தாய் தேவனுக்கு முதலாவது முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும். அல்லேலூயா. பாவம் மறுபடியும் பாவம் செய்யணுங்கிற நினைப்பு வரக்கூடாது. மாம்சத்தின் இச்சையில மறுபடியும் ருசிக்கணும்னு எண்ணம் வரக்கூடாது. மாம்சத்தை முழுவதும், மாம்சத்தின் மீது இருக்கிற இச்சை முழுவதும் அவன் குளோரி அழிந்து போவான். தேவனுக்கு முழுவதும் அவள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு தாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் அவன் குளோரி என்னதான் அது சாபத்தில் இருந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அவன் குளோரி அது மறிக்க போகிற சூழ்நிலை இருந்தாலும் சரி, உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளையை உயிர்ப்பிப்பார், ஜீவனை கொடுப்பார். அமேன் குளோரி. நாம் அவரை அந்த தாய் ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டுக்கு முழுசா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஐயோ அது முடியாதே, நான் திருமணம் ஆயிட்டேனே, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறேனே, என் கணவர் ரட்சிக்கப்படலையே, அப்படி இல்லை. நான் பலி செலுத்தப்பட வேண்டும். 1000 காரியங்கள் சொல்லி அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்காமல், கர்த்தர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல், சாக்கு பக்கு சொல்லி போட்டு சர்பத்தினுடைய எல்லா கிரிகளும் நம் சரித்திரம் செய்து கொண்டிருந்தா, பாவத்தை செய்து கொண்டிருந்தா, அந்த தாய்க்கு கர்த்தரால சுகத்தை கொடுக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இல்லை. நாம் பரிசுத்தமாவதற்கு குளோரி ஒப்பு கொடுத்தால் முடிய கர்த்தர் அங்கே ஒன்றுமே கிரியை செய்ய முடியாது. மாம்சத்தை நிச்சயில உட்கார்ந்து மாம்சத்தை புசித்துக்கிட்டு பாவத்தை செஞ்சுக்கிட்டு சாத்தானுடைய கிரிகளை செய்து கொண்டு மகளுக்காக உட்கார்ந்து பிள்ளைகளுக்காக உட்கார்ந்து கொண்டு அந்த பிரச்சனைகளுக்காக உட்கார்ந்து கொண்டு செபித்து கொண்டிருந்தால் அது வாய்க்காது. அங்கு பலி செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கிரயம் செலுத்தப்பட வேண்டும். எதையாவது ஒன்று செலுத்தணும். அல்லேலூயா. அங்க என்ன அவன் கொடுத்தா? தான் சரியத்தையே ஒப்பு கொடுத்தா. அவன் ஆசை வார்த்தைகளுக்கு, ஆபாசமான வார்த்தைகளுக்கு எதையா ஒப்பு கொடுத்தா? இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இந்த மகிமை இழந்தாலும் சரி, அல்லேலூயா, அவன் இந்த சாயல் இழந்தாலும் சரி, அவன் ஆசை வார்த்தைகள் அப்படியே வஞ்சித்து இழுத்தது, அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தாள். தன் கற்பை இழந்து போலாம். ஆனால் மறுபடியும் மீட்டுக்கொள்ள முடியும் கர்த்தரால. சேர்த்தை கொடுத்த தேவன் குளோரி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு தாய் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு முழு, ஆண்டவரே என் பிள்ளையை நீங்க சுகமாக்கணும், என் குழந்தைக்கு இந்த மரணம் வரக்கூடாது, எனக்கு ஒரு சந்ததியை கொடுங்க, அவன் உமக்காக கொடு. அது எதை கேட்டாலும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கணும். அவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அவன் தூரம்னா உட்காந்துக்கலாம். ஐயோ குழந்தை சாகிறத என் கண் முன்னால நான் இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆபிரகாம் கொடுத்த அந்த துருத்தி தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அவன் கண்களினாலே மாம்சத்தில் அவன் கதறி அழலாம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய கண் விட்டதா?
இஸ்மவேலுடைய சத்தத்தை கேட்டு அவன் குரி என்னை காப்பாற்றினான். அல்லேலூயா. அவன் அப்ரஹாம் என்னுடைய பிள்ளை அல்லவா, அவன் சந்ததி இல்லையா? அவன் இஸ்மவேலுக்கு ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அல்லேலூயா. அதுபோலதான் நம்ம என்னதான் அவன் குரி ஒரு தாயானவள், ஒரு பெண்ணானவள் அவன் பாவத்தை செய்திருந்தாலும் அவன் குரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் வஞ்சிக்கப்பட்டு செய்திருக்கோம். ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுக்கிற தேவன், ஒரு பழி வாங்குற தேவன் அல்ல. அவன் குளோரி பலி கொடுக்கணும்னு விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. அதை முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் தாயும் அவன் குளோரி குழந்தையையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்க அவர் வல்லமையாக இருக்கிறார். ஏன் இப்போ ஏற்பட்ட பாவத்தை செய்தாலும் ஏன் ஆண்டவர் மன்னிக்கிறாரு? அவர் கிருபை கொடுக்கிற தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஆயிற்று. யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட ஆயிற்று மரியாள். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது நிச்சயிக்கப்பட்ட ஆண்டவர் வந்து இப்போ வந்து ஒன்னுலேருந்து நான் பிறக்கணுமா, உன் கர்ப்பத்தை கருவில் இடம் கொடு அப்படின்னா யாராவது கொடுப்பாங்களா? இப்போ அவன் கொடுக்குற அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. ஒரு சிந்தையில் இன்னைக்கு ஃபோன் எடுத்தால் ஆபாசமான படம், ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு, க்ரோமில் உட்காந்து, யூடியூப்பில் உட்காந்துட்டு, அவன் சின்ன பிள்ளைலேருந்து பெரிய வரைக்கும் வயசான வரைக்கும் சேரில் சாஞ்சிக்கிட்டு உட்காந்து நிர்வாண படத்தை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நிர்வாண படத்தை பார்த்து அதை இச்சித்து உண்மையாகவே நம்முடைய சரீரத்தில் அதை செய்து முடித்து பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறோம். அதில் கண்களில் தான் தொடங்குச்சு. எனக்கு கண்களுக்கு ஜாலியாக இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் ரெண்டும் மறிச்சு போகும். ஆத்மாவும் மறிச்சு போச்சு, சரீரமும் மறிச்சு போச்சு. தேவன் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. இவ்வுலகத்துக்குரிய வாழ்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும். அப்படிப்பட்ட சகோதரிகளுக்கு இல்லை. அல்லேலூயா. இந்த பாதையில் கடந்து போகிற சகோதரிகளுக்கு நான் திரும்பவும் தேவனுக்குள்ளாக நான் வரணும். ஆமென் க்ளோரி. என் சந்ததி சபிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஆமென் க்ளோரி. என் சந்ததி, என் குழந்தைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு உண்மையாகவே மனம் திரும்பி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும். அல்லேலூயா. அவள் தன்னுடைய ஆமென் க்ளோரி தன் கற்பை ஆண்டவருக்கு பரிசுத்தத்தை அவள் விரும்பினாள். அவள் ஏற்கனவே யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டவள் தான். ஆனால் ஐயோ ஆண்டவரே சாரி, நான் எனக்கு திருமணமாகும் போது நான் நிச்சயிக்கப்பட்டுட்டேன், ஐயோ வேற யாரையாவது பாருங்க ஆண்டவரே அப்படின்னு மரியாதை சொல்லலை. அவள் யாரை அவள் விரும்பினாள், எதற்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்தாள்? அல்லேலூயா. என் மாம்சமான என் சரீரம் மகிமையின் சாயலுக்கு, அவன் ரூபத்துக்கு அவன் மாற போகிறது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என் பரிசுத்த உள்ள என் கற்பை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னிலிருந்து தேவன் பிறக்க போகிறார். அல்லேலூயா. என்னிலிருந்து, என் கற்பிலிருந்து, என் கருவிலிருந்து அவன் தேவகுமாரன் இயேசு பிறக்க போகிறார் என்று சொல்லி உடனே நான் தேவனுக்கு நான் அடிமை என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினாலே அவன் கிடைப்பது என்ன? பரிசுத்தம். பிசாசுடைய வார்த்தையினாலே கிடைக்கிறது என்ன? அவன் பாவம், மரணம். இதை உணர்ந்தவர்களாய் பாவத்துக்கு வழக்காடாதபடி கிறிஸ்துவ சகோதரிகளா இருக்கிறீங்களா? சரித்தில் இருக்கிற உண்டாகிற இச்சைகளை அடக்க கற்றுக்கொள்ளணும். என்னுடைய வார்த்தைகளாக இது பாவம், இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இது செய்கிறதுனால எனக்கு மரணம், என் ஆத்மா மறிச்சு போகுங்கிறதான அவன் ஒரு நிச்சயம் இல்லாதபடிக்கு சரீரத்தில் ரத்தத்தில் உண்டாகிற அவன் கெட்ட சிந்தனைகளால் உண்டாகிறதான அவன் க்ளோரி எல்லா மாம்ச இச்சைக்கும் அடிபணிந்து அதுக்கு அடிமையாய் அவன் இன்றைக்கு அதிலிருந்து விடுபடாதபடிக்கு அவன் க்ளோரி வேசித்தனங்களும் உபச்சாரங்களும் இன்னைக்கு ஊழியக்காரிகளும் அவன் கிறிஸ்துவ சகோதரிகளும் அவன் பாவத்தை செய்து கொண்டு வருகிறார் தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. ஆமென் க்ளோரி. கர்த்தராகாத காரியம் ஒன்றுமில்லை. அதுதான் யாத்திராவும் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்றார், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன், ஆனால் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளுக்கு கை கழுவுகளுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனால்
இருக்கிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய கட்டளைகளிலே அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இது போதாதா? அல்லேலூயா. ஒரு ஒரு பெண்ணை, ஒரு கிறிஸ்துவ பெண்ணை அவன் எப்படிதான் எந்த விதத்தில் அவன் வஞ்சித்து கொண்டு போனாலும் சரி, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் விடுதலை ஆக்குவார். அதற்கு நாம் என்ன செய்யணும்? வஞ்சிக்காமல் இருக்கணும்னா, ஆமென், ஒரு தாய் தகப்பன் தன் பெற்றெடுத்த பிள்ளைகளை கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய சத்தியத்துக்கு, கர்த்தருடைய கட்டளைகள் இன்னதென்று ஆமென் கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருடைய கட்டளையை மீறி நாம் நடந்தால் இப்படிப்பட்டதான சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு உண்டாகும். ஆமென். சத்துரு நம்மை ஆளுகை செய்வான். நிரந்தரமாய் மறிக்கிற வரைக்கும் நம் பிள்ளைகள் மீது அவன் அதிகாரமுடையவனாய் அவன் எதுவேனாலும் செய்கிற அளவுக்கு நாம் துணிகரமாய் தேவனுக்கு முன்பாக நாம் பாவம் செய்யக்கூடாது. அவன் தேவனுடைய கட்டளைகள் இன்னதென்று உணர்த்தி அந்த பிள்ளைகளை ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்க முடியும். ஆமென். அவர்களை வளர்க்கணும், சொல்லிக் கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இது உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். மாம்ச இச்சையினால மாம்ச சிந்தையோடு கூட பிள்ளைகளை பெற்றெடுக்க கூடாது. அல்லேலூயா. இது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இது உங்க குழந்தை, உங்க சித்தத்தின்படி இதை உருவாக்குங்க, உங்க சாயலை ரூபத்தை கொடுத்து உருவாக்குங்க என்று சொல்லி ஆமென். நமக்கு ஐயோ என்ன மாதிரி பிறக்கணும், என் சிந்தையில பிறக்கணும், என்னுடைய ஆமென் மாம்ச இச்சையில பிறக்கணும், அப்படி அல்ல. ஆமென். தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளை தேவ சிந்தையோடு கூட தேவனுக்கென்று அர்ப்பணித்து நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் அது பரிசுத்த சந்ததி. அல்லேலூயா. ஆமென். திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ சத்தியத்தை அறியாமல் ஆமென் நாம் விழுந்து விடாதபடிக்கு, அந்த சத்தியத்தை அறிந்தும் விழுந்திருந்தாலும் சரி, எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் ஆமென் அவன் மீட்டுக்கொள்வார். இப்பொழுது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு ஐயோ என் குழந்தை மறிச்சு போச்சு, எனக்கு ஒரு குழந்தை எனக்கு பிறந்து மறிச்சு போச்சு, அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை தங்கவே இல்லை, ஆமென், நான் எனக்கு குழந்தை இல்லாமல் ஏங்கி தவிக்கிறாங்க எத்தனையோ ஆமென் சகோதரிகள் உண்டு. அல்லேலூயா. என் குழந்தை பிறந்துச்சு, ஆனால் அவன் மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அல்லேலூயா. பேச முடியலை, நடக்க முடியலை. ஆமென். க்ளோரி எத்தனை விதமான நாள்பட்ட ஒரு வியாதியில் இவ்வளோ சொல்லுகிறதே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆமென் கர்த்தர் அற்புதத்தை அவர் செய்வார். 2026 வருஷத்துல தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும். இப்படிப்பட்டதான ஆமென் பிள்ளைகள் பிறப்பதற்கு காரணம் என்ன? ஏவாள் சர்பத்தினுடைய மாம்சத்தை புசித்தபடினாலே, இச்சித்தபடினாலே, அவனோடு கூட உறவு கொண்டபடினாலே, வேசித்தன விபச்சார கிரியைகளை கற்றுக்கொண்டபடினாலே, காட்டு மிருகமாகிய அந்த சர்பத்தோடு கூட சரித்தோடு கூட ஆமென் உறவு வைத்தபடினாலே, அல்லேலூயா க்ளோரி, காயினை அவர் பெற்றெடுத்தார். காயினுடைய கிரியைகளோடு கூட இன்றைக்கு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது விழுந்திருக்கிற சர்பத்தினுடைய ஆளுகைகள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆமென் மிதிக்க வேண்டும் என்றால், முறியடிக்க வேண்டும் என்றால், லூக்கா 10:19 படி இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கும், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த சர்ப்பமானது சர்ப்பத்தின் கிரியைகளோடு கூட பாவத்தோடு கூட பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது அதிகாரம் செலுத்தும்படி, பழி வாங்கும்படி, பலி தீர்த்து கொள்ளும்படி, ரத்தத்தை உறிஞ்சும்படி, ரத்தத்தை சிந்துபடி, மரணத்தை கொண்டு வரும்படி எந்த விதத்திலும் அவன் அதிகாரம் உடையவனாய், பிதாக்கள் வழியாய், முற்பிதாக்கள் வழியாய், தலைமுறை வழியாய், அல்லது நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய், ரத்தத்தின் வழியாய் எந்த விதத்தில் அவன் உள்ளே நுழைந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவன் ரத்தத்தை ஊற்றி ஆமென் அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். பாவத்தை அறிக்கை எடுக்கணும். இனி திரும்ப நான் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பூரணமாய் மாம்ச இச்சையை முழுவதுமாய் செய்யாமல் பூரணமாய் ஒப்பு கொடுக்கும்போது நாம இப்பொழுது இந்த நேரத்தில் அவன் பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி என் தகப்பனை ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்னைக்கு எந்த சத்தருடைய ஆளுகையில் கட்டப்பட்டிருக்க அவன் எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவர் அறுப்பான். நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகள் எல்லாம் அறுப்பேன் என்று சேனைகளில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்.
ஹல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் அவை வியாதியுள்ள பிள்ளைகளை வைத்து அவை சுமந்து கொண்டு போகிறீர்களோ, ஹல்லேலூயா, அல்லது எனக்கு ஒரு சந்ததி, எனக்கு ஒரு குழந்தையே இல்லை, அனாதையா இருக்கேன், எனக்கு பேசக்கூட ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி தவிக்கிறீர்களோ, என் கருவிலேயே இத்தனை அபாஷன் ஆகிட்டு எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு பிள்ளை பிறக்குமோ, எந்தவித சூழ்நிலையில் அவை வேதனையோடு கூட அவை சர்ப்பத்தினால் ஒரு இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறதான அவை சகோதரிகளை கர்த்தர் இந்த நாளிலே அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி அவர் மாம்ச கண்களை அவர் திறந்து அவன் ஆவிக்குரிய கண்களை திறக்கும் பொழுதுதான் அவை குளோரி சத்தியத்தை அறிந்து கொண்டு பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது உயிர்ப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிற தேவன், வாழாய் போனதை பயிரிலமாக்குகிற தேவன். ஆமென். அவர் இந்த நேரத்தில் இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட அப்பா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தை செய்தபடியினாலே, அவன் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, பிள்ளைகள் மீது வருகிறதான எல்லா மரணங்கள், அவன் குளோரி வேதனைகள், கஷ்டங்கள், குற்றமில்லாத அந்த இரத்தத்தின் மீது நாங்கள் சுமத்துகிறதான பாரங்கள், நுகங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நீ முறியடிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். முறியடிப்பீராங்க, நிர்மூலமாக்கி போடுவீராங்க. சர்ப்பத்தினுடைய அதிகாரம், பிசாசினுடைய கிரிகள் அளிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நீ வெளிப்பட்டீரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இரத்தத்தை நீ ஊற்றுவீராக. இந்த ஓய்வு நாளிலே குருடருடைய கண்களை திறந்தவர் நீர் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம். சூமின கையுடையவனை கர்த்தர் நீர், ஆண்டவரே நீ சுகப்படுத்தின தேவன் நீர் அல்லவா. அநேகரை நீர் மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தீரே ஆண்டவரே. நாயின் ஊர் விதவினுடைய மகனின் உயிரோடு எழுப்பினீரே ஆண்டவரே. இது உமக்கு லேசான காரியம் அப்பா. இந்த வேலையில ஆண்டவரே வேதனையோடு கூட குழந்தைகள் நிமித்தமாய் அவை எந்த சூழ்நிலையில் ஆமென் அவருடைய வேண்டுதல் இன்னதென்று உம்மை நோக்கி கதறுகிறார்களோ, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரியும் முழுவதுமாய் நீ சுத்திகரிப்பீராக. எந்த விதத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுடைய விடுவிக்க கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிற சர்ப்பத்தினுடைய ஆளுகைகள், அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ உடைத்து நீ விடுதலையாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலையாக்குவீராக. கண்களின் நீச்சை, மாம்சத்தின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை, எல்லா அடிமைத்தனத்தின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக, அறுத்து விடுதலை செய்வீராக. ஆண்டவரே நீர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரமாய் அவர்கள் மாறும்படி, பிள்ளைகளுக்கு வர வேண்டிய சுகம் கிடைக்கும்படி கர்த்தரை கிருபை செய்வீராக. ரத்தத்தை அள்ளி அக்கினியாய் இறைக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய பாவங்கள் எல்லாம் நீர் மன்னிப்பீராக. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தகப்பனே எந்த தந்திரத்தினாலே சூழ்ச்சினாலே வஞ்சித்து அவனை விழ வைத்திருக்கிறானோ, தேவ பிள்ளைகளுடைய ஆண்டவரே தேவரீருடைய கிருபை இறங்கட்டும். தேவ பிள்ளைகள் மீது, ஒவ்வொரு சகோதரிகள் மீது அக்கினி இறங்கட்டும். வார்த்தை அக்கினியாய் இறைக்கிறோம். கர்த்தனை விட்டு வைப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுகளையும் நீர் அறுத்து விடுதலை செய்வீராக. குழந்தைகள் மீது ஒரு ரத்தத்தை தெளிக்கிறோம். உடைய சந்ததி மீது ஒரு ரத்தத்தை தெளிக்கிறோம். வியாதி உள்ள பிள்ளைகளை கர்த்தர் விட்டு வைப்பீராக. வியாதியின் கொடுத்து ஆண்டவரை சேதப்படுத்தி தகப்பனை தீராத வாதையினாலே ஆண்டவரே நாசப்படுத்தி கொண்டிருக்கிற சர்ப்பத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எந்த சூழ்நிலையில பிள்ளைகளை அவன் கட்டி வைத்திருக்கிறானோ தகப்பனே, மரணத்தை கொண்டு வரும்படி, பழி வாங்கும்படி, பழி தீர்த்து கொள்ளும்படி, ரத்தத்தை உறிஞ்சும்படி, ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கும்படி ஆண்டவரே பெற்ற தாய் தகப்பனை வேதனைக்குள்ளாக்கி அவருடைய வாழ்க்கையை நரக வேதனையை கொடுத்து மீண்டு வர முடியாதபடி விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தகப்பனை நாசப்படுத்தி கொண்டிருக்க அந்த சர்ப்பத்தினுடைய எல்லா அடிமைத்தனத்தின் கட்டுகளிலிருந்து இப்பொழுது கர்த்தர் விடுதலை செய்வீராக. இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. உயிர்த்தெழுந்த என் தேவனே, மரணத்தை செய்தவரே, பாதாளத்தை வென்றவரே, சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவரே, வெண்கல பாதங்களை உடையவரே, இப்போது சர்ப்பத்தினுடைய அடிமைத்தனத்தின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிப்பீராக, நிர்மலமாக்கி போடுவீராக. குழந்தைகளை உயிர்ப்பிப்பீராக, குழந்தைகளின் ஜீவனை கொடுப்பீராக. ஆண்டவரே மரண தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தரை விடுவித்து தகப்பனே அந்த தாய்க்கு நீ சுகத்தினை கொடுப்பீராக. தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தை அள்ளி அக்கினியாய் இறைக்கிறோம். என் ஆண்டவருடைய இரக்கமும் உண்டாவதாக, கிருபை கிடைப்பதாக. தகப்பனே துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அடிமையாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் விடுவிக்கிறவனுடைய கரம் இறங்குவதா. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்
நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுது பாரு. இதோ எங்களை பாதாளத்தில் இந்த பூமியில இருக்கும் பொழுதே எங்களை வேதனை கொண்டு ஆக்குகிற அந்த சர்ப்பத்தினுடைய அடிமைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றும் உடைத்து இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உடைய குழந்தைகளை நீ விட்டு வைப்பீராக. ஆண்டவரே, அன்றைக்கு ஆபேல் கொலை உண்டது போதும் அப்பா, இப்பொழுது உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் முறையிடுகிறோம். எங்களுடைய ரத்தத்தின் சத்தம் உடைய சன்னிதியிலே வருவதா, உடைய கூக்குரம் உடைய சன்னிதியிலே வருவதா. இப்பொழுதே என் கர்த்தர் ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தர் இப்பொழுதே படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தர் நீர் விட்டு வைப்பீரா, எழுந்திருக்க செய்வீரா, பேச வைப்பீரா. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தா. அவன் கட்டி வைத்திருக்கிற சிந்தை கட்டி வைத்திருக்கிற வாய்களை கட்டி வைத்திருக்கிற எழுத நடக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா சகல கட்டுகளும் கர்த்தர் அறுத்து விடுதலை செய்வீராக. எலும்புகள் நரம்புகள் தசைகள் எல்லாவற்றின் மீது ஒரு ரத்தத்தை தெளிக்கிறோம். ஜீவன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக. மரணத்துக்கு எதுவாக இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள் மீது ரத்தத்தை அள்ளி அக்கினியாய் இருக்கிறோம். கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. அந்த பிள்ளைகள் எல்லாம் எழுப்பி என் கர்த்தர் நீ சாட்சியாய் நீ நிற்க வைப்பீராக. ஆண்டவரே, சர்ப்பத்தினாலே மறித்து போகாதபடி, அவன் அடிமைத்தனத்தினாலே அதிகாரத்தினாலே பாவத்தினாலே நாங்கள் செய்த பாவத்தினாலே தேவரே மறித்து போகாதபடிக்கு இப்பொழுது மரணத்தை ஜெயித்த தேவன் இப்பொழுதே தேவனாகிய கர்த்தர் நீ சொன்னபடி உயிர்த்தெழுந்தீரே, நீ சொன்னபடி உடைய வார்த்தையின்படி இப்பொழுதே மரண தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தர் விடுவிக்க மாலை கூடும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீ விடுவிப்பீராக, குழந்தைகளை உயிர்ப்பிப்பீராக, ஜீவனை கொடுப்பீராக. கட்டப்பட்டிருக்கிற சகல கட்டுகளும் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் அக்கினி இறங்குவதாக. விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. ஒவ்வொரு குழந்தைகள் மீது ரத்தத்தை தெளிக்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள் மீது ரத்தத்தை தெளிக்க, எந்த பாவத்தை நிமித்தமாக வியாதியிலே காணப்படுகிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுதே தாய் தகப்பனுடைய பாவத்தை நீர் மன்னித்து நீர் விடுதலை கொடுப்பீராக. அவர் செய்கிற பாவங்களை கர்த்தர் நீர் உணர்த்துவீராக. அவர்களை மீட்டுக் கொள்வீராங்க. முற்பிதாக்கள் மூலமாய் வருகிறதான எல்லா வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், அசுத்தங்கள், அக்கிரமங்கள் தகப்பனே அது நிமித்தமாய் சாபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நீ விட்டு வைப்பீராங்க. சாபத்தின் கட்டுகள் அறுத்து விடுதலை செய்வீராங்க. தகப்பனே, 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற உடைய கிருபை நீர் விலக செய்வீராங்க. ஒவ்வொரு குழந்தைகள் மீதும் உடைய கரம் இறங்குவதாக. மாந்திரிகங்கள் வெள்ளி சுனித்தின் மூலமாக பழி தீர்த்து கொள்ளபடி, பலி செலுத்தும்படியா நாசப்படுத்தி கொண்டிருக்கிற, பழி வாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய சூழ்ச்சியிலிருந்து கர்த்தனை கிருபை நீ செய்வீராக. உடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. பொல்லாதவருடைய சதி திட்டங்களிலிருந்து உடைய குழந்தைகளை நீ விட்டு வைப்பீராக. பெண் பிள்ளைகளை நாசப்படுத்துகிற வேசித்தன ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகளை கர்த்தர் முறியடிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த பிள்ளைகளை நாசப்படுத்துகிற பொல்லாது பாகாலின் வல்லமைகள், வேசித்தன ஆவிகளுடைய கிரிகள் எல்லாம் முறியடிப்பீராக. பெண் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தை கற்பை நாசப்படுத்தும்படி கிரியை செய்கிற எல்லா வேசித்தன ஆவிகளை கர்த்தர் எரித்து சாம்பலாக்கி போடுவீராக. இந்த குழந்தைகளை சுற்றிலும் அக்னி நாளில் வேலையடிப்பீராக. தேவ தூதர்களை சுற்றிலும் நிறுத்துவீராக. குழந்தைகளை, பெண் பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உடைய உள்ளங்கையில ஏந்தி கொள்வீராக. நீர் அப்படி செய்து விட்டபடினாலும் நமக்கு நன்றி செலுத்தும். உடைய சந்ததியை நீ மீட்டுக் கொண்டபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். உடைய சந்ததிக்கு நீ சுகத்தை நீ கொடுத்து விட்டபடினாலும் ஸ்தோத்திரம். நீ மன்னிப்பை தந்தபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். சாட்சியாய் தேவரே எங்களை நிறுத்த போகிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நிகழ்ச்சியில் உள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். கேட்ட சத்தியத்தின்படி ஆமென். வேதனையோடு கூட அந்த ஒரு இழப்பின் மத்தியில் பிள்ளைகளுக்காக அல்லது நாம் செய்த பாவத்துக்காக அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் சத்தியத்தின்படி அதை நாம் நடப்போமானால் சத்தியத்தின் மறுவைகள் சத்தியம் உங்களுக்கு விடுதலையாகும். குமாரன் விடுதலையாக மெய்யாகவே விடுதலையாகுங்கள் என்று அவருடைய வார்த்தை நிச்சயமாய் விடுவிக்கும். சோர்ந்து போகாது, தொடர்ந்து செபிங்கள். கர்த்தர் உங்களையும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளும் எங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.